Hi students, I hope my students are very good. Take care of yourself everyone. Okay, very good. Stay home, stay safe, stay healthy everyone. வெளியில் செல்லும்போது கட்டாயமாக கவசம் அணிந்து செல்வோம். மூக்குவாய் நன்றாக மூடி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். மேலும் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள இடங்களுக்கு அவசியமின்றி செல்வதை தவிர்த்திடுவோம். அதோடு நம்முடைய கைகளை அவ்வப்போது சுத்தம் செய்து பாதுகாப்பாக இருப்போம். அதுபோலவே உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்து இந்த தகவலை தவறாமல் சொல்லுங்கள். அவர்களும் வெளியில் செல்லும்போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்ல வலியுறுத்துங்கள் மாணவர்களே. ஆகவே தவறாமல் நம்ம வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதன் மூலம் அவர்களும் விழிப்புணர்வை பெறுவார்கள். Okay, good. In this video we are going to learn 6th standard term 1 English unit 2 when the trees walked. So இந்த யூனிட்ல நாம section 1 and section 2 complete பண்ணிருக்கோம். Next we go to section 3 page number 115 அறிந்து கொள்ள இருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி section 2லையும் section 1லையும் வந்து grandfather and grandson grandmother இவர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட importance of the trees மரங்களுடைய அவசியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆத்தர் சொன்னதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் மரங்கள் எந்த அளவிற்கு அவசியம், மரங்கள் இன்றி இந்த பூமி என்னவாகும் என்பதையும் அறிந்து கொண்டோம். அதாவது த கிரேட் டெசர்ட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. ஆகவே நம்ம மரங்களை அதிக அளவில் நட்டு நம்ம பூமியை பாதுகாக்க வேண்டும் என்பதை கிராண்ட்ஃபாதர் மூலமாகவும் கிராண்ட்சன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எஸ், குட். ஸோ அதனுடைய கண்டினியூஷனை நாம் இப்போது இங்கே பார்க்கலாம். அதற்கு முன்னதாக மாணவர்களும் உங்களால் இயன்ற அளவு மரங்களை நட்டு பாதுகாக்க வேண்டும். சரி, உங்கள் வீட்டில் வந்து மரங்கள் நடுற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து வீட்டிற்கு தேவையான காய்கறி செடி வகைகளையாவது தொட்டியில் வளர்க்கலாம். ஓகேவா? பயிர் வளர்ப்பு முறையை இன்றைய சந்ததியினரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவர்களுக்கும் செடியை எவ்வாறு வளர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது இவர்களும் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து சொல்லணும் இல்லையா? நீங்கள் உங்கள் காலத்தில் நீங்கள் அவங்களுக்கு சொல்லலைன்னா அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்களால சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் செடிகள் நட்டு வளர்க்குறதையும் மரங்கள் நட்டு வளர்க்குறதை பற்றியும் இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோர்கள் அவசியம் சொல்ல வேண்டும். இது எங்களுடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி சேனலின் தாழ்மையான வேண்டுகோள். ஏனெனில் விவசாயமும் மரங்களும் இன்றி இவ்வுலகம் இயங்காது. ஆகவே இவை இரண்டையும் இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நன்றி. தற்போது நாம் பாடத்திற்கு செல்வோம். செக்ஷன் 3. Take turns and read this section aloud. ஓகே, நீங்கள் லாஸ்ட் செக்ஷன் வந்து சைலண்ட்டாக படிச்சிங்க இல்லையா? ஸோ இந்த செக்ஷன் 3 வந்து மீண்டும் வந்து சத்தமாக படிக்கிற பகுதிக்கு திரும்புவோம். ஒர்க் இன் பேர்ஸ், அதாவது 2 பேராக சேர்ந்து செய்யுங்க. டிஸ்கஸ், 2 பேரும் விவாதிங்க. டிஸ்கிரைப் அண்ட் லிஸ்ட் த 3 மெயின் ஈவெண்ட்ஸ் இன் திஸ் செக்ஷன். ஓகேவா? ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த செக்ஷனில் இடம்பெற்ற 3 மெயின் ஈவெண்ட்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து செக்ஷன் 3ல் நாம் செய்ய வேண்டிய ஒர்க். பார்ப்போமா? செக்ஷன் 3 படித்தோன்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் இதை வீட்டில் சத்தமாக படிங்க. The monsoon season was the time for rambling about. At every turn there was something new to see. Out of the earth and rock and leafless barks, the magic touch of the rains had brought life and greenness. You could see the broad-leaved vines growing. Plants sprang up in the most unlikely of places. A people would take root in the ceiling. A mango would sprout on the window sill. We did not like to remove them, but they had to go if the house was to be kept from falling down. மான்சூன் சீசன், அதாவது மழைக்காலம். மழைக்காலம் என்பது சுற்றித் திரிவதற்கான நேரம். ஒவ்வொரு திருப்பத்திலையும் நாங்கள் புதியதாக பார்க்க இருந்தது. பூமியிலிருந்து பாறை மற்றும் இலை இல்லாத கொம்புகள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா மழை துளியின் மந்திர தொடுதலால் இந்த வாழ்க்கையும் பசுமையும் கொண்டு வந்து இந்த மழை துளி சேர்த்தது.
இந்த அகன்ற இலைகளை கொண்ட கொடிகளையும் நாம் இங்கே பார்க்குறோம், நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்த வந்து வளர்ந்து வரும் மிகவும் சாத்தியமில்லாத இடங்களில் கூட தாவரங்கள் முளைத்தது. நம்ம இந்த மழை பெய்கிற காலங்களில் பார்த்தோன்னா, அதாவது ஒன்றுமே இல்லை, நம்ம சுவர் வந்து ஊறிடுச்சுன்னா கூட, நம்முடைய வீட்டு சுவர் இருக்கு இல்லையா, ஊறிடுச்சுன்னா அதில் கூட சின்ன சின்ன செடிகள் முளைத்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல செடி முளைக்குமா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பாறைகள், பெரிய பெரிய பாறைகள் நடுவில் கொஞ்சமாக மண் இருந்ததுன்னா கூட அதில் கூட சில செடிகள் முளைத்திருக்கும். அதாவது சாத்தியமில்லாத இடங்களில் கூட தாவரங்கள் முளைக்கும். எப்போ? மழை காலத்தில். அடுத்த வந்து இந்த அவுட் ஹவுஸ், கிராண்ட் ஃபாதருடைய அவுட் ஹவுஸில் இந்த பீப்புள் ட்ரீ உச்ச வரம்பில் வேர் ஊன்றி இருந்தது. அது போலவே ஜன்னல் பக்கம் இருந்த மாம்பழ கொட்டைகள்லாம் அப்படியே முளைவிட ஆரம்பித்தது. நாங்கள் அவற்றையெல்லாம் அகற்ற விரும்பவே இல்லை, ஆனாலும் அதை அகற்றாமல் இருந்தால் வீடு கீழே விழுந்துடும் என்பது வந்து எல்லாருக்கும் நல்லா தெளிவாக புரிந்தது. நாங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பாட்டி குறுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் எ ட்ரீ தட்ஸ் ஆல் ரைட் பை மீ செட் கிராண்ட் மதர் க்ராஸ்லி. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இந்த மரத்திலே வாழ விருப்பம் இருந்தால் அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ லைக் ஹேவிங் எ ரூஃப் ஓவர் மை ஹெட். ஆனால் நான் விரும்புகிறேன், என்ன விரும்புகிறேன்னா என் தலைக்கு மேலே கூரை இருப்பதை நான் விரும்புகிறேன். அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு ஹாவ் மை ரூஃப் ப்ராட் டவுன் பை த ஜங்கல். ஆனால் அவற்றையெல்லாம் நான் வந்து காடுகள்லேருந்து பெற விரும்பலை. ஓகேவா? ஸோ இங்கே என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா, அந்த காடுகள்லாம் அழித்து அதன் மூலமாக வரக்கூடிய அந்த கூரையை நான் விரும்பலை அப்படின்ற அர்த்தத்தில் ஆத்தர் இங்கே குறிப்பிடுறாரு. Then came the Second World War and when I was sent away to a boarding school. அதன் பிறகு இரண்டாம் உலகப் போர் ஆரம்பித்தது. என்னை வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க, உறைவிட பள்ளி, அங்கேயே தங்கி படிக்கக்கூடிய பள்ளிக்கு என்னை அனுப்பிட்டாங்க. During the holidays I went to live with my father in Delhi. அதன் பிறகு நான் என்னுடைய விடுமுறை நாட்களை என்னுடைய அப்பாவோட டெல்லியில் கழித்தேன். Meanwhile my grandparents sold the house and went to England. எங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீடை விற்றுட்டு அவங்க இங்கிலாண்டில் போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே போய் தங்கிட்டாங்க, அங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. 2 or 3 years later, 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு பிறகு I too went to England and was away from India for several years. நானும் இங்கிலாந்துக்கு போயிட்டேன். அதன் பிறகு நீண்ட காலமாக இந்தியா விட்டு தள்ளியே இருந்தேன். அதன் பிறகு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா, அந்த பிக்சரில் பாருங்கள், ஒரு பெரிய மரம் முழுவதுமாக சிவப்பு நிற பூக்களால் நிறைந்து இருக்குது. என்ன மரமாக இருக்கும்? சீக்கிரம் கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணதை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓகே, அடுத்த பேஜ் நம்பர் 116. Some years later I returned to Dehradun. அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து நான் வந்து மீண்டும் வந்து டேராடூனுக்கு வரேன். டேராடூன் என்ன இடம், எந்த பிளேஸு நினைவிருக்கா அவங்களுக்கு? ஆமாம், கிராண்ட் ஃபாதருடைய வீடு இருந்தது இல்லையா, அவருடைய தோட்டம். அதன் பிறகு அவங்க நட்ட அந்த மரம், ரிவர் பெட்டில் அவங்க மரமெல்லாம் நட்டாங்க இல்லையா, சாப்லிங்ஸ் நட்டாங்க. அதோட அந்த ஸ்மால் ஐலாண்ட், ராக்கி ஐலாண்டில் போயிட்டு மரக்கன்றுகளை நட்டுட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பிளேஸ் தான் டேராடூன். நினைவிருக்கு தானே எல்லாருக்கும்? ஆமாம். ஸோ இப்போது ஆத்தர் வந்து ரிட்டர்ன் டேராடூனுக்கு வராரு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் விசிட்டிங் த ஓல்ட் ஹவுஸ் இட் ஹேடன்ட் சேஞ்ச்ட் மச். இவர் இப்போது முதல்ல அவர் என்ன போய் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு போகிறாருன்னா, அந்த பழைய வீட்டு தான் பார்க்கணுன்னு போகிறாரு. அது அதிக அளவு மாற்றங்கள் அடையாமல் அவ்வாறே தான் இருந்தது. ஐ வாக்ட் அவுட் ஆஃப் டவுன் டுவர்ட்ஸ் த ரிவர் பெட். அதன் பிறகு நான் வந்து நடக்க ஆரம்பித்தேன், அந்த ஆற்றங்கரையில் நடக்க ஆரம்பித்தேன். இட் வாஸ் February, அது வந்து பிப்ரவரி மாதம். ஆஸ் ஐ லுக்ட் அக்ராஸ் த ட்ரை வாட்டர் கோர்ஸ், அங்கே வந்து ஆறு வந்து நீர் இல்லாமல் வறண்டு இருந்தது. மை ஐ வாஸ் இமீடியட்லி காட் பை த ஸ்பெக்டாகுலர் ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் த கோரல் பிளாசம். அதாவது என்னுடைய கண்கள் உடனடியாக அதை பார்த்தது. எதை பார்த்தது? சிவப்பாக மலர்ந்திருந்ததை பார்த்தது. என்ன சிவப்பாக மலர்ந்திருந்தது? அதுதான் கோரல் பிளாசம்ஸ், பவள பூக்கள். அங்கே அப்படியே சிவப்பு நிறத்தில் அந்த மரம் முழுவதுமே பூத்து அழகாக இருந்தது. ஸோ இது என்ன மரம்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா இப்போ? குட். இன் கான்ட்ராஸ்ட் வித் த ட்ரை ரிவர் பெட். அதன் பிறகு நான் கொஞ்சம் தள்ளி நடக்க ஆரம்பித்தேன். த ஐலாண்ட் வாஸ் ஸ்மால் க்ரீன் பேரடைஸ். ஸோ நான் அந்த ட்ரை ரிவர் பெட்டுக்கு மேலே பார்த்தப்போ என்ன தெரிஞ்சதுன்னா,
அந்த தீவு இப்போ எப்படி இருந்ததா? ஸ்மால் க்ரீன் பாரடைஸ், சிறிய பசுமை வண்ணத்தில் இருந்த ஒரு சொர்க்கம் போல காட்சியளித்தது. when I went up to the trees. அதன் பிறகு நான் வந்து அந்த ட்ரீஸை பார்க்கறதுக்காக போன போது. ஓகேவா? Some squirrels were living in them and a quail, a crow patient, challenged me with a mellow, who are you? அதாவது நான் கவனித்தேன், அங்கே சில அணில்கள் வந்து அந்த மரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு குயில் இருந்தது, ஒரு செங்காகம் இருந்தது. அந்த இல்லாமல் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப மெல்லிய குரலில் நீ யார் என்று கேட்பது போல் எனக்கு தோணுச்சு. பட் த ட்ரீ சீம்ஸ் டு நோ மீ. ஆனால் அந்த மரங்கள் என்னை கண்டுபிடிச்சிடுச்சு, அந்த மரங்களுக்கு என்னை தெரியும். They whispered among themselves and beckoned me nearer. And looking around, I noticed that other small trees, wild plants and grasses had sprung up under their protection. Yes, the trees we had planted long ago had multiplied. They were walking again. In one small corner of the world, grandfather's dream had come true. அதாவது இப்போ அந்த மரங்கள்லாம் கண்டுபிடிச்சிச்சு இல்லையா? அந்த மரங்களுக்கு இது யாருன்னு தெரிஞ்சது இல்லையா? இப்போ அவர்களுக்குள்ளாரே ரகசியமாக பேசிக்கிறாங்க, குசு குசுன்னு அவங்களுக்குள்ள. இப்போது அவங்களுடைய அருகில் அவர் போகிறாரு. அதோட அவர் அங்கே சுற்றியும் முற்றியும் பார்க்குறாரு. அங்கே அவர் கவனித்தார். என்ன கவனித்தார் ஆத்தர்? அங்கே சின்ன சின்ன மரங்களும் வளர்ந்துருக்கு. அதுவும் இல்லாமல் வைல்டு பிளான்ட்ஸ் அண்ட் கிராஸஸ் had sprung up under their protection. அந்த சின்ன சின்ன மரங்கள், பெரிய மரங்கள் கீழே காட்டு செடிகளும் அதோட புற்களும் வந்து அவர்களுடைய பாதுகாப்பில் வளர்ந்துருந்தது. எஸ், த ட்ரீஸ் we had planted long ago had multiplied. அதாவது நீண்ட காலத்துக்கு முன்னாடி நாங்கள் நட்ட மரங்கள் இப்போது அப்படியே பெருகி பலவாக மாறி எங்குமே நிறைந்து இருக்குது. இப்போது எனக்கு புரிஞ்சிடுச்சு மரங்கள் நடக்கிறது என்பது. they were walking again. அவர்கள் மறுபடியும் நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ மரங்கள் எப்படி நடக்குதுன்னு தெரியுதா? ஒரு மரம் இருக்குது, அதே மரம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அதே மரம் இன்னும் கொஞ்சம் தூரத்துலையும் இருக்குது. அப்போ மரம் நடக்குது தானே? ஒரே மரம் ஒரே இடத்துல தானே இருக்கணும். ஆனால் அதே மரம் இன்னொரு இடத்துலையும் இருக்குது, இன்னொரு இடத்துலையும் இருக்குது. அப்போ மரம் நடக்குதா இல்லையா? எப்படி நடக்குது? In one small corner of the world, grandfather's dream had come true. இந்த பரந்த பெரிய உலகத்தில் ஒரு சிறிய பகுதியில் எங்களுடைய கனவு, என் தாத்தாவுடைய கனவான இந்த மரங்களை நடக்க வைப்பது என்பது நனவாகிவிட்டது. அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்குது. இப்போ மரம் எப்படி நடந்ததுன்றது என்னுடைய மாணவர்களுக்கு புரிந்ததா? புரிந்தது என்றால் எஸ்ன்னு நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓகே, ஸோ புரியாத மாணவர்களுக்கு மற்றும் ஒரு முறை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு மரம் நட்டோன்னா அந்த மரத்துலேருந்து பல விதைகள் கிடைக்குது இல்லையா? பழங்கள் மூலமாகவோ பூக்கள் மூலமாகவோ விதைகள் உருவாகிறது. அந்த விதைகள் பறவைகள் மூலமாகவோ காற்றின் மூலமாக வெடித்து சிதறி அந்த சுற்று வட்டார பகுதியில் பல இடங்களில் பரவுமா? அப்படி பரவுகிற அந்த விதைகள் மழை பொழியும் காலங்களில் செடியாக முளைத்து மீண்டும் அதே மரமாக உருவாகும். இப்போது ஒரு மரம் இன்னொரு இடத்துக்கு நடந்து போச்சா இல்லையா? போச்சு தானே? இப்போ மரம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்மளும் மரங்களை நடக்க வைப்போமா? நாங்கள் எங்களுடைய தோட்டத்தில் நிறைய மரங்களை நடக்க வச்சுருக்கோம். மாணவர்களும் நீங்களும் முயற்சி செய்து மரங்களை நடக்க வைங்க. வாழ்த்துக்கள் மாணவர்களே. இப்போ இந்த ஸ்டோரியோட ஆத்தர் யார்? அந்த கிராண்ட்சன் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் தான் ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் யாருன்னு பார்த்தோன்னா, ரஸ்கின் பாண்ட் இஸ் அன் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர் ஆஃப் மோர் தென் 500 புக்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஏஸ் அண்ட் நாவல்ஸ். ரஸ்கின் பாண்ட் யாருன்னு பார்த்தோன்னா அவார்ட் வின்னிங், விருது பெற்ற ஒரு இந்திய எழுத்தாளர். இவர் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஷார்ட் ஸ்டோரிஸ் மீன்ஸ் சிறுகதைகள், சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருப்பார். அதே போல் எஸ்ஏஸ் கட்டுரைகள் எழுதியிருக்காரு. நாவல்ஸ்னால் நாடகங்கள், கதைகள் இது போன்ற எழுதுறது. ஓகேவா? தான் நாவல்ஸ். இவ்வளவும் எழுதியிருக்காரு. He writes poetry and books for children as well as adults.
அவர் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பொருந்தக்கூடிய பாடல்கள் எழுதியிருக்காரு. அதே போல் எஸ்ஏஸும் எழுதியிருக்காரு. He lives with his adopted family in Landur in Mussoorie, India. He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. அதாவது இவர் இப்போது முசௌரியில் வாழ்ந்துட்டுருக்கார் இல்லையா? எஸ், இவர் வந்து பத்மஸ்ரீ அவார்டு 1999ஆம் ஆண்டு வாங்கியிருக்காரு. பத்மபூஷன் அவார்டு வந்து 2014ஆம் ஆண்டு வாங்கியிருக்காரு. ரொம்பவே அருமையான ஒரு ஷார்ட் ஸ்டோரி போல் நமக்கு இந்த ஸ்டோரி கொடுக்கப்பட்டிருக்கு. When the trees walked. ரொம்பவே அருமையான ஸ்டோரி. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அவேர்னஸ் இது. நம்முடைய இந்த கிரேட் வேர்ல்டு வந்து இந்த கிரேட் பிக் டெசர்ட்டாக மாறாமல் நம்ம எவ்வாறு சேவ் பண்ணணும், அதாவது இந்த வேர்ல்டை நம்ம க்ரீன் பேரடைஸாக எவ்வாறு மாற்றுவது அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அழகான ஸ்டோரி. இது என்னுடைய மாணவர்களுக்கும் மிகவும் பிடித்திருக்கும். ஓகே, குட். ஸோ இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸு கூட நீங்கள் இந்த ஸ்டோரியை அழகாக தமிழ்லேயே சொல்லலாம். இல்லை என்னால் முடியும், நான் இங்கிலீஷில் இந்த ஸ்டோரியை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்வேன் அப்படின்னா ஆல் த பெஸ்ட். நீங்கள் தாராளமாக இங்கிலீஷில் ஸ்டோரி சொல்லிட்டு, மேம் நான் இந்த ஸ்டோரியை நான் இங்கிலீஷில் சொன்னேன் அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம செக்ஷன் ஸ்டார்டிங்லேயே ஒரு கொஷின் படித்தோம். என்ன கொஷின் படித்தோம்? டேக் டர்ன்ஸ் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் அலவுடுன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த ஒர்க் இன் பேர்ஸ், 2 பேராக சேர்ந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எதற்காக? அதாவது டிஸ்கிரைப் அண்ட் லிஸ்ட் த 3 மெயின் ஈவெண்ட்ஸ் இன் திஸ் செக்ஷன். இந்த செக்ஷன் 3ல் 3 இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் 2 பேராக சேர்ந்து கண்டறிந்து இந்த ஒர்க்கை செய்யணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ 3 மெயின் ஈவெண்ட்ஸ் என்னென்ன? இதில் நம்ம ஆல்ரெடி செக்ஷன் 2லேயும் இதே போல் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் அன்லைன் பண்ணியிருந்தோம் இல்லையா? எஸ், நம்ம அதில் அன்லைன் மட்டும் பண்ணி நம்ம கிளாஸில் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸை கண்டறிந்து அதை பற்றி நம்ம பேசணும். ஓகே, நான் ஜஸ்ட் அது என்னென்ன ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஈவெண்ட் பார்த்தோன்னா வந்து இப்போது மான்சூன் சீசன் ஆரம்பிக்கிறது இல்லையா? ஃபஸ்ட் பேராகிராஃப் அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தோன்னா அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் எ ட்ரீ தட்ஸ் ஆல் ரைட் பை மீ அப்படின்னு பாட்டி சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை நான் ஃபஸ்ட் ஈவெண்ட்டாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா த செகண்ட் வேர்ல்டு வார். இந்த செகண்ட் வேர்ல்டு வார் செஷன் நடக்கும்போது அவங்க எல்லாம் ஒவ்வொரு இடமா தனித்தனியாக போயிடுறாங்க இல்லையா? தட் இஸ் த செகண்ட் ஈவெண்ட். அண்ட் தேர்ட் ஈவெண்ட் இஸ் ஆத்தர் ரிட்டர்ன் டு டேராடூன். அந்த ஆத்தர் வந்து டேராடூனுக்கு ரிட்டர்ன் ஆகிறது தான் தேர்ட் ஈவெண்ட். ஓகே, இந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஈவெண்ட்டாக ஃபஸ்ட் ஈவெண்ட், செகண்ட் ஈவெண்ட், தேர்ட் ஈவெண்ட்டுன்னு பிரித்து எழுதி உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி வைங்க. அதை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே காட்டுங்க. அல்லது நீங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கூட அந்த ஈவெண்ட்ஸை வந்து நீங்கள் ரைட் பண்ணி அனுப்பலாம். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த நாம் பார்க்க இருக்கக்கூடியது டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். இந்த செக்ஷனில் நமக்கு 4 கொஷின்ஸ் இடம்பெற்றிருக்கு. வாங்க பார்ப்போம். கொஷின் நம்பர் 1, what did grandmother feel about trees growing in the house? Grandmother felt about trees growing in the house. She said, if you want to live in a tree, that's all right by me. Once again, question number 1, what did grandmother feel about trees growing in the house? Grandmother felt about trees growing in the house. She said, if you want to live in a tree, that's all right by me. Okay, good. Next question number 2, why did the author leave town? The author left town because the Second World War came and he was sent away to a boarding school. Once again, question number 2, why did the author leave town? The author left town because the Second World War came and he was sent away to a boarding school. Okay, good. Next question number 3, how did grandfather's dream come true? Some years later, the author returned to Dehradun. He walked towards the riverbed and his eye was caught by the spectacular red blooms of the coral blossom.
The island was a small green paradise. He noticed that some squirrels were living in the trees and quail also a crow patient. Thus, grandfather dream came true. Okay, once again, question number 3. How did grandfather's dream come true? Some years later, the author returned to Dehradun. He walked towards the river bed and his eye was caught by the spectacular red blooms of the coral blossom. The island was a small green paradise that some squirrels were living in the trees and a quail, also a crow patient. Thus, grandfather's dream came true. Okay, good. Next question number 4. Describe what the author saw when he went back to the island. When the author returned to the island, he had seen the riverbed. He looked across the dry water course, his eye caught by the spectacular red blooms of the coral blossom. The island was a small green paradise. He noticed some squirrels were living in the trees and a quail, also a crow patient. The trees whispered among themselves and beckoned him nearer. Once again, question number 4. Describe what the author saw when he went back to the island. When the author returned to the island, he had seen the riverbed. He looked across the dry water course, his eye caught by the spectacular red blooms of the coral blossom. The island was a small green paradise. He noticed some squirrels were living in the trees and a quail, also a crow patient. The trees whispered among themselves and beckoned him nearer. Okay, very good, students. Next we go to glossary. Glossary means new words meaning. There are 4 new words, that is rambling, wandering, sprout, when seeds begin to grow into small plants, spectacular, high catching, beckoned, to signal someone in bracket with your hand to ask the person to come closer or follow. அதாவது rambling அப்படின்னா wandering, திரிதல், சுற்றி திரிதல். Sprout, when seeds begin to grow into small plants, முளை விடுதல். Sproutனா முளை விடுதல். Next, spectacular, eye catching, அதாவது கவர்ந்திழுத்தல், அதாவது நம்ம பார்த்த உடனே அது நமக்கு பிடிச்சிடும் இல்லையா, yes, that is the spectacular. Then backward, to signal with your hand to ask the person to come closer or follow, அதாவது அழைத்தல், இப்போ கையை நீட்டி ஒருத்தரை இப்படி வாங்க அப்படின்னு கையை அசைச்சு கூப்பிடுவோம் இல்லையா, அதுதான் வந்து backward. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ செக்ஷன் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட ஈவெண்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுங்க, அதோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க, ரைட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லைக் அவர் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோ பதிவை நீங்கள் ஷேர் செய்வதன் மூலம் அவர்களும் மரங்களும் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆகவே தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடச்சிடும். நீங்களும் பாடங்களை உடனடியாக படிக்க முடியும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி எவ்ரிவன். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ.